டிஃபரன்ஸ் ப்ரோ. நான் வந்து போன பாட்டு வந்து தியேட்டர்ல ஆக்சுவலா நான் பார்க்கல. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்துட்டு அந்த படம் வந்து சரி ஓகே கிளைமேக்ஸ்க்காகவே வந்து படம் பார்க்கலான்னு இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன். சரி நேற்று எனக்கு டிக்கெட் கிடைக்கல, இன்னைக்கு நான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். படம் வந்து ஃபுல்லா பார்க்கணும்னா அந்த பிஜிஎம் கூஸ் பம்ப்ஸ்லாம் ஒரு மாதிரி எல்லா ஒரு சீனும் நம்மளுக்கு புல்லரிச்சிடும். நீங்க கண்டிப்பா படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு திருப்பி வந்து பார்க்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. எனக்கு நான் எதையும் கம்பேர் பண்ண விரும்பல. நான் சொல்ல போனா RRR படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுல டைகர் வந்து அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் கிளியரா தெரிஞ்சிடும். இதுல அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. விஎஃப்எக்ஸ் ஆமா சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுல நம்மள என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம சிவன் கடவுளை தான் இதுல போற்றி பத்தி சொல்ல வராங்க. அது நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும். அது நம்ம என்ன சொல்றது, கதை பொறுத்திருக்கு சரிங்களா. ஆனா எனக்கே ஆக்சுவலா ரிஷப் செட்டி வந்து எனக்கு காந்தார மூலியமா இந்த படம் தெரியலன்னா தமிழ் சினிமா இந்த மாதிரி படம் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. பார்ப்போம், மேபி ஃபியூச்சர்ல பார்ப்போம். கண்டிப்பா மியூசிக்காக பிஜிஎம்காக மட்டும்தான் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதுதான் உங்களை ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு சாமி படம் தான், ஆனா அந்த ஒரு ஃபீல் வராது. உங்களே ஒரு மாதிரி உட்கார வச்சிருவோம் தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செகண்ட் பார்ட் வந்து ஒரு 10 டைம்ஸ் பெட்டரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்டா விஷுவல்ஸா சூப்பரா இருக்குது. ஸ்டோரி வந்து எக்ஸ்பெக்டடோட நல்லா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியெல்லாம் இல்லை, இது வந்து நல்லா சீரியஸா தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே சீரியஸா தான் இருக்கு. ருக்மணி அவங்க ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அது படம் பார்க்கும்போது தான் நல்லா டிஃப்ரெண்டா புரியும். நான் எப்பவுமே சொல்லிட்டேன்னா அது ஏதோ சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் சஸ்பென்ஸ் கேரக்டர் தான். அந்த மியூசிக்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் மியூசிக் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் தான். ஆனா நல்லா ஒரு பேக்ரவுண்ட் வந்து நல்லா கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. ஹீரோ வந்து இந்த இதுல நல்லா மசில் பில்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இதுல பார்க்கவே நல்லா இருக்காரு. காந்தாரா படம் சூப்பரா இருக்கு. பார்ட் 1 பார்த்து பார்ட் 2 பார்த்து அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இங்கதான் சொல்லுப்பா பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு. பார்ட் 2 சூப்பரா இருக்கு. பார்ட் 1 பார்த்துட்டா பார்ட் 2 கண்டிப்பா புரியும். தெரியல, சூப்பரா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. அது காந்தாரா 1 இது 2 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. இது அந்த காடு மாதிரி கட்டுறாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் சாமியை பத்தி சொல்லுங்க.